அது பரமேகாந்தில் இருந்தாலும் அவளுக்கு எதுவுமே அபேட்சை இல்லாமல் இருந்தால் கூட பெருமாள்கிட்ட பிரார்த்திக்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. நீ க்ஷேமமாக இருக்கணும், இந்த நோன்பு இருக்கணும், ஒன்னே பர்த்தாவாக நாங்கள் பெற வேண்டும், அதுக்காக பறையெல்லாம் வாத்தியங்கள்லாம் வேணுன்றதாக அது யாருக்கிட்ட உங்ககிட்ட தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்றதாக பிரார்த்திக்கிறாள், சொல்கிறாள். யாமவந்தகாரே ஆராய்ந்து இந்த மாதிரியாக இப்போ அமெரிக்காவில் கண்ணன்கிட்ட பிரார்த்திக்கிறோம். நீங்களாம் பிரார்த்திக்கிறதாகவும் அர்த்தம் வச்சுக்கலாம், நான் பிரார்த்திக்கலாம் வச்சுக்கலாம், எல்லாரும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி யாமவந்தகாரே ஆராய்ந்து இந்த கண்ணன் ஸ்ரீவைகுண்டத்தை விட்டு அங்கேருந்து வந்து நந்தகோலத்துக்கு பட்டு விட்டாவில் இங்கேருந்து மடத்துலேயே கொஞ்ச நாள் ஒரு வார காலம் எழுந்திருந்து பெரிய பெருமாள் லட்சுமி நரசிம்மனோட கூட திருவாராயணன் கண்டருளின இந்த ஒரு கண்ணன் திடீர்னுன்னா அமெரிக்காவுக்கு கொண்டு கிளம்பிட்டான். ஒரு வாரம் இங்கே பெருமாள் நரசிம்மனோட கூட சேர்த்து திருவாராயணன் கண்டின பெருமாள் எழுதுனாங்க. லக்ஷ்மியோட கூட கண்ணனுக்கு பக்கத்தில் ருக்மிணி இதில் இருக்கா, அப்படி அது ஸ்பஷ்டமாக தெரியாதுங்க. அந்த மாதிரியாக பெருவாட்டியோட கூட இருந்து அங்கே அனுகிரகம் மட்டும் தான் போயிருக்கேன். இப்போது அமெரிக்காவில் அவனுக்கு அமோகமான வரவேற்பு. அமெரிக்கான்றது பெரிய கண்டம், அது இடம் பெரிய இடம். அங்கே இப்போ பல இடங்களுக்கு அங்கே போயிருக்கான். அவன் சஞ்சாரம் பண்ணாத இடமே கிடையாது. ஏன்னா எனக்கு அங்கே இருக்கோ அடிக்கடி சொல்கிறேன், கண்ணன் இருந்தனாட்டு கண்ணனை இன்னார் தான் அனுபவிச்சான்னு சொல்ல முடியாது. அமெரிக்காவில் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு நிறைய 100 இடங்கள் இருக்குது. அங்கே எல்லா இடத்துலையும் அனுபவம் வரக்கூட வருவாள். இன்னும் கொஞ்ச நாள் அமெரிக்காவில் அவன் போகாத இடமே கிடையாதுன்னு சொல்ல முடியாது இருக்குது. நமக்கு தான் தேசாந்தரம் போகக்கூடாது, அமெரிக்கா போட்டு தான் பிரச்சனை விடுவான், அப்புறம் பிராயசித்தம் பண்ணிக்கணும்னு சொல்கிறாள் இல்லையா. அது அவனுக்கு கிடையாது. அவன் சதீஸ்வரனாக இருக்கிறதுனால அவன் அஸ்பஷ்ட தோஷ கந்தன், கொஞ்சம் கூட இந்த தோஷம் அவனுக்கு கிடையாது. அவன் வந்து பக்தானுகிரகத்தை தான் அங்கே வட்டு போகிறான். ஆனால் அவன் பக்தானுகிரகம் பண்ணி இங்கே தன்னுடைய பிரதான மூர்த்திக்கு ஆராதனத்துக்கு வேண்டிய சௌகரியம்லாம் பண்ணித்தரான் அவன். அப்படிப்பட்ட லட்சுமி நரசிம்மன் அவன் அங்கே அமெரிக்காவில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கான். அந்த நெல்லில் அங்கே எல்லாருமே பெருமாள்கிட்ட ஈடுபட்டு ரொம்ப சந்தோஷத்தை எப்படி அனுபவிக்கிறா தெரியுமா. ரொம்ப அத்புதமான அனுபவங்கள், நிறைய பிரசாதங்கள்லாம் பண்ணுறா. அங்கே என்ன பண்ணுறா, லௌகிகமாக இடக்கை வளைக்க தெரியாத ஊர்ன்று அடிச்சேரி சொல்கிறாப்புல. அங்கே இடக்கை வளைக்க தெரியாத ஊர், ஆச்சாரங்கள் கிடையாது அப்படின்னு பேர். ஆனால் அங்கே மடிசார் இல்லாமல் ஸ்திரீகள் தள்ளி பண்ணக்கூடாது. அங்கே வந்தாவிட்டு எல்லாரும் ஸ்நானம் பண்ணிவிட்டு மடிசார் கொடுத்து கொடுத்துட்டு சங்கச்சக்கர ஏற்கனவே பஞ்சசம்ஸ்காரம் ஆயிருக்கணும். அப்படி இருந்து அப்படிப்பட்டவாடு சேர்த்து தான் தலகையெல்லாம் பண்ணுறா. நிறைய பிரசாதங்கள் பண்ணுறா. நேற்று நான் இந்த ஆத்துங்கல் போய் சாப்பிடல, வனபோஜனம் ஒன்று பண்ணிருக்கா. அது ஒரு ஆற்றுல அங்கே நிறைய பொம்டாட்டிலாம் ஆச்சாரமாக இருந்தலையெல்லாம் பண்ணி அவளுக்கு பிரசாதங்கள்லாம் நிறைய பெருமாளுக்கு அம்சம் பண்ணி எல்லாருக்கும் நிறைய வாரி வாரி கொடுத்துருக்கா. எல்லாரும் அந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்ருக்கா. அதனால் ரொம்ப அற்புதமான ரீதியில் இந்த ஆராதனை நடந்துருக்கு. இந்த அமெரிக்காவில் அவெல்லாம் எப்படி கற்றுனாலும் தெரியல எனக்கு. அவள் காலக்ஷேபம் பண்ணுறாள் இல்லையோ, அங்கேயும் சில பேர் பண்ணித்தாள் இருக்கா. அவகிட்ட விஷயம் தெரிஞ்சுட்டு ரொம்ப நன்னா ஆராதிக்கிற, அப்படிப்பட்ட பக்தி ஸ்ரத்தையோடு ஆராதிக்கிற பெருமாள், ஆராதிக்கப்படுகிற பெருமாள் அங்கே இருந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறான். அந்த கண்ணனை பார்த்தாட்டு எல்லாருக்குமே கண்ணன் கிட்ட ரொம்ப பிரீத்தியும். அந்த கண்ணன் மூலமாக எங்கிட்டையும் பிரீத்தி வந்துடுது அவளுக்கு. நான் கண்ணனை விட்டு அவளை ஆக்கர்ஷிக்கிறேன். கிருஷ்ணா அவன் கர்ஷத்தை என்கிட்ட ஈடுபடுபடியே பண்ணுறான். இப்போ எனக்கு அமெரிக்காவில் கூட அநேகம் பேர் தெரியாது. ஆனால் இப்போ கண்ணன் அங்கே சஞ்சாரம் பண்ணுறதுனால அநேகம் பேர் அங்கேருந்து சமாஷனத்துக்கு வரா. அங்கே இந்த ராஜாஜி விமலா அவள்லாம் இருக்கா. அவள்லாம் அடிக்கடி இங்கே வரதுனால தெரியுது. இன்னும் அங்கேருந்து சில பேர் சமாஷனத்துலாம் அனுப்பிடா வந்து சமாஷனம் பண்ணி கொண்டு வரா. அப்படிப்பட்ட ஜனங்கள் ரொம்ப ஸ்ரத்தையோட ஆச்சாரத்தோடு பண்ற. ஆச்சாரன்றது முறப்பு தான் ஆச்சாரம். சாணியை போட்டால் மட்டும் இல்லை, முறப்பாக இருக்க வேண்டும். அந்த மாதிரியாக ஸ்ரத்தையா நல்லா பண்ணுறான். அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட கண்ணன் அங்கே அமெரிக்காவுக்கு போயிடுவான். போய் எத்தனை வருஷம் ஆச்சு? 10 வருஷம் ஆகுது. இப்போ எங்கள் மடத்துலேருந்து மடத்தில் இங்கே ஒரு வாரம் தங்கிவிட்டு இப்போ அமெரிக்காவுக்கு போய் 10 வருஷம் ஆகுது. 10 வருஷ காலம்னா அது எவ்வளோ நாள் ஆயிடணும். நம்ம மனசால் கணக்கு போட்டாலே
ரொம்ப சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் சந்தோஷம் இருக்கும், ஆனால் என் சந்தோஷம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா என் கண்ணனும் இல்லையோ, உங்கள் கண்ணு கூட தான். கண்ணன் எல்லாருக்கும் சொந்தம்தான். அது ரொம்ப அழகாக அமைச்சிருக்கான். அங்கே போனாட்டு கண்ணுக்கு எத்தனை உபச்சாரங்கள், சிம்மாசனம் அங்கே டோலையும் பண்ணிருக்கா, வெள்ளியிலே பண்ணிருக்கா. அது தவிர தேர் அங்கே பண்ணி கொடுத்துருக்கா. இல்லை எல்லா விதமான உபச்சாரங்களும் நடக்குது கண்ணனுக்கு. இங்கேருந்து அவ்வளோ உபச்சாரங்கள் நடக்காது. அப்படிப்பட்ட கண்ணன் அங்கே எழுந்துருந்து விஜய யாத்திரை பண்ணிட்டு இருக்கான். அமெரிக்காவில் ஒரு மூலை முடுக்கு கூட பாக்கி இல்லாத எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்கான் கண்ணன். அது கேட்கும்போது நான் கேட்டு சந்தோஷப்படலாம் தவிர போய் சந்தோஷம் அனுபவிக்கின்றது முடியாது. எனக்கு இந்த ஜென்மாவில் எந்த ஜென்மாவையும் கிடையாது. அந்த மாதிரியாக கேட்டு அனுபவிக்கிறோம். அவள் எல்லாருக்கும் சின்ன அங்கேருந்து குழந்தைகள் வந்தால் கூட அவளும் அந்த அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தனியான ஒரு பக்தி இருக்குது. அவள் அத்தனை பேரும் அவ்வளோ பக்தி செஞ்சோடு பெருமாளை ஆராதிக்கிறான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இன்றைக்கி மடம் நடக்கிறதுன்னு சொன்னால் மடத்துக்கு நிறைய செலவு இருக்குது, நிறைய காரியக்கிரமங்கள்லாம் வச்சேன். இப்போ என் காலத்தில் எல்லா காலத்துலேயுமே அதிகம்தான். இப்போ இந்த காலத்தில் இன்னும் ரொம்ப அதிகம். மூளைக்கு மூளை இப்போ பெருமாள் எப்படி மூளைக்கு மூளை விளையாடுறதோ அதே மூளைக்கு மூளை சொத்துக்கள் அதிகமாகிட்டு இருக்குது. அது நிர்வாகம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இருக்குது. அத்தனைக்கும் சௌகரியங்கள்லாம் வேணுமோ இல்லையா, அதெல்லாம் இந்த கண்ணன் தான் சம்பாதிச்சு கொடுக்குறான். அப்படிப்பட்ட அந்த கண்ணனை ஆராதித்து அவள் அங்கேருந்து ரொம்ப பக்தி செஞ்சே அவனுக்கு நிறைய சமர்ப்பணங்கள்லாம் பண்ணி அதை எனக்கு அனுப்பிச்சி வச்சு மடத்தை நல்லா நடத்தி கொடுக்குறா. அவள் கோபஸ்தில் மாதிரியாக இருக்க முடியாத அமெரிக்கா வாசிகள். அவளுக்கு பெருமாள் எல்லா க்ஷேமத்தையும் தரணும். அந்த கண்ணன்னாலே கெடுதலே பண்ண மாட்டான். நிருசிம்மனாவது கொஞ்சம் கோபத்தோடு போனோன்னு சில பேர் பயப்படுவா. நான் முன்னே ஒரு கதை சொல்லியிருக்கேன். நான் பெங்களூர் என்ன வருது சேலத்துக்கு போயிடுச்சு. ஒரு தடவை ஒரு மாமி வரவே இல்லை முதல் தடவை. அப்புறம் ரெண்டாவது தடவை போச்சு. முதல் தடவை மங்காளத்திற்கு வந்துட்டா. அந்த மாமி சொன்னால் நிருசிம்மன்னு சொன்னால் அவன் சீத்தத்தோடு இருப்பான், பயமாக அப்படின்னு பார்க்க பயமாக இருக்கும் அப்படின்னு நான் பயட்டுன்னு வராமல் இருந்துட்டேன். அப்புறம் நீங்கள் ஊருக்கு கிளம்புற சமயத்தில் அந்த பெருமாளை சேவிச்சுட்டு மார்க்கெட்டுக்கு போக வேண்டியது அந்த வழியாக போனேன். அப்போ நிருசிம்மனை சேவிச்சு சிரிச்சுட்டு ரொம்ப அழகாக இருந்தார். அடா தப்புன்ட்டு மற்ற இத்தனாலாம் நான் வராது போயிடுவேன்னு அப்போ நான் பண்ண தப்புன்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் ரெண்டாவது தடவை வரைச்சே நீங்கள் வர்றது தெரிஞ்சு உடனே ஓடி விட்டேன் அப்படின்னு சொல்லி முதல் நாளே வந்து கடைசி 10 நாள் வரைக்கும் அங்கே இருந்தால். அப்படிப்பட்டதானே அந்த கண்ணனுடைய அழகு. நிருசிம்மன் ரொம்ப அழகன் அழகியான் தானே அறிவுடன் தானே நிருசிம்மன் தான் ரொம்ப அழகு. அதிர்ஷ்டத்தை அத்யுத்புத ரூபமுன்னு சொன்னார் மகரிஷி சுகபிரம்ம மகரிஷி. அதுபோல் கண்ணனும் ரொம்ப அழகு. அவன் நிருசிம்மன் அத்யுத்புதமான அழகு உள்ளவன். தமத்புதம் பாலகம் அம்பூஜேக்ஷனும் கிருஷ்ணனுடைய அவதாரத்தை வர்ணிக்கிச்சு சுகபிரம்ம மகரிஷி. அதிர்ஷ்டத்தை அத்யுத்புத ரூபமும் தமத்புதம் பாலகம் அம்பூஜேக்ஷனம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் அத்புதம்னு வர்ணிக்கிறார். அப்படிப்பட்ட கிருஷ்ணன் அத்புதனா, நிருசிம்மன் அத்யுத்புதன், கிருஷ்ணன் அத்புதன். இப்படிப்பட்ட கிருஷ்ணன் அங்கே அமெரிக்காவில் எழுந்துள்ளது எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறான். எல்லாரும் அந்த கண்ணன் அழகு ஈடுபட்டு நிறைய உபச்சாரங்கள் பண்ணுறா. இப்போ கண்ணன் பெரிய பணக்கார கண்ணாக போயிட்டான். அப்படிப்பட்ட அந்த கண்ணனுடைய அனுகிரகத்தினால எல்லாருக்கும் எல்லா க்ஷேமங்களும் வரணும். அவள் எல்லாரும் பகவத் பக்தி பரிதாளாக இருக்கா. அவளுக்கு இருக்கிற பக்தி கோபிகளுடைய பக்தி போல் ரொம்ப சௌகரியமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. அது நாங்கள்லாம் கூட அது பார்த்து ஆச்சரியப்பட முடியாது. அப்படிப்பட்ட பக்தினால அவளுக்கும் க்ஷேமம் உண்டாகணும், லோகத்துக்கும் க்ஷேமம் உண்டாகணும். அவளுடைய பிரயத்தனங்கள் நாளுக்கு நாள் இன்னும் பலித்து சபலமாகி எல்லாருக்கும் எல்லா விதமான க்ஷேமத்தையும் உண்டாக முடியாது. பெருமாள் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்திக்கிறேன்.